உலக உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபேக்ட்ரிங்க. இது இங்கே பக்கத்துலேயே ஷோரூமும் இருக்குது. இது தாம்பரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த லொக்கேஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா திருமுடிவாக்கம் எஸ்டேட்டு பக்கத்தில் பழுதலம்பேடுன்ற வில்லேஜுக்கு போகிற ரோட்டில் ரைட் சைடில் இருக்குது இந்த ஃபேக்ட்ரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் வீடர். இது ட்ராக் வீடர் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வீடரு. இந்த பெட்ரோல் வீடர் தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து டீசல் வீடர். இப்போ புதுசாக இது இன்னும் ஒரு இது வந்து டீசல் வீடர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த வீடரில் இந்த பொருள் எல்லாமே சேர்ந்து வருதுங்க. இந்த ஒரு 2 வீடருக்கு தான் இல்லை இந்த பொருள், ஒரு வீடருக்குமே இந்த மாதிரி இந்த பொருள் எல்லாமே சேர்ந்து வருது. இது வந்து 3 டைன் கல்டிவேட்டரு, இது வந்து ஃபிக்ஸ்டு ரிட்ஜரு, இது வந்து அட்ஜஸ்டபிள், இது ப்ளோயிங் செட்டு. இது ரைட் சைடு திருப்பினா ரைட் சைடு திருப்பிக்கலாம், லெஃப்ட் சைடு திருப்பினா லெஃப்ட் சைடு திருப்பிக்கலாம், ஸ்ட்ரைட்டாக வைக்கனாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ஒரு ஓரமாக எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். அந்த மாதிரி மண் அணைக்கிற வேலையும் பண்ணிக்க முடியும், களை எடுக்கிற வேலையும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எல்லா விதமான வேலையும் அதில் பண்ணுறதுக்கு அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இது வந்து ஸ்டோன் கலெக்டர்னு சொல்லுவாங்க. பூமியில் கிடைக்கிற வந்து இப்போ நிறைய ஸ்டோன் கிடக்கும். அந்த ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது வந்து விதை போடுறது. இது எல்லாமே வந்து சேர்ந்தே வருதுங்க. இதில் வந்து நம்ம வந்து என்னென்ன வேலையெல்லாம் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ரோவாக போடுறாங்க. சின்ன ரோவாக போடுற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி வீடரை வச்சு செடி அடிப்படாமல் நம்ம களை எடுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப அதிகமான புல் இருந்ததுனாலும் அதை இந்த மாதிரி ஃப்ளோ மாட்டி ஓட்டினோம்னாக்கா கவுத்து போட்டுரும். நம்ம கவுத்து போட்டோம்னா புல் உயரமான புல்லையும் கவுத்து போட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது மக்கி போய்டும். இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே பண்ணுறதுக்கு இதில் ஒரு ஈஸியான